அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் பொது மன்னிப்பு சம்பந்தமான தகவல் எதிர்வரும் ஜூன் மாதம் 30 வரைக்கும் பொது மன்னிப்பு காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான தகவல் காலையில் போட்ட நியூஸில் போட்டிருக்கிறேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. கத்தார் ஏர்வைஸ் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் லக்கேஜ் அதிகமாக கிலோ வச்சுருக்கீங்க கத்தார் ஏர்வைஸில், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று இருக்குது. அதே போல் மீண்டும் தலைவலியா இன்றைய தினம் அதிகாலை மஹபூலா பகுதியில் தீ விபத்து, உயிரை காப்பாற்றிக்கொள்ள தெரித்து ஓடிய மக்கள். இன்று காலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்கலாம். முதலாவது தகவல், மங்காஃப் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தாயகம் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உறவினர்களுக்கு ஒப்படைக்க விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் காலை 11 மணி அளவில் கொச்சி விமான நிலையத்தில் இந்திய விமானப்படையின் விமானத்தில் இந்த உடல்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல்கள் அனைவருக்கும். அதே போல குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் குவைத்துடைய மன்னர் அறிவித்ததாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த உயிரிழந்த அனைவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு தொகை பணம் குவைத் மன்னருடைய சார்பாக வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். வழங்க வேண்டும் என்பதை உத்தரவாக இட்டிருக்கின்றார். அதே போல உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ், குவைத்துடைய முனிசிபாலிட்டி பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா மெஹ்ஷான், அதே போல குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் முனிசிபாலிட்டி சவுத் அல் தப்பூஸ், உள்துறை அமைச்சகத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமட் அல் சபாஹ், இவர்களுடைய தொடர் வேலை திட்டம் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களையும் தீ தடுப்பு சம்பந்தமான, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் அக்காமல் இல்லாமல் இருக்கிறாங்க, யார் காதிமில் இருக்கிறாங்க, அதை அவங்க டைரெக்டாக பார்க்க வரல. ஆனால் அவங்க வர்றது தீ தடுப்பு சம்பந்தமான விடயங்களை ஆராயறதுக்காக. ஆனால் இப்படி வரக்கூடிய நேரங்களில் இருக்கக்கூடியவங்களுடைய தகவலை கேட்கும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பிடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மனித வளத்துக்கான பொது ஆணையகம் தொழிலாளர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த ஏரியாவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாகணும் முதலாளிமார். அப்படி அப்டேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தினுடான எந்த ஒரு கணக்கு வழக்குமே இருக்காது, எல்லாமே ஸ்டாப் பண்ணப்படும். அதனால் எந்த ஒரு முதலாளியாக இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடங்களில் போயிட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்கள் ஒருத்தர் கொடுத்துருந்த ஒரு கம்பெனிக்கு அதுக்குள்ளே தான் அனைவரும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்திருக்குது. அதே போல் இப்போதைக்கு குவைத்தில் பலருமே எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள், இங்கே விதிமீறல் நடக்குது, இந்த பில்டிங்கை பாருங்கள், இங்கே விதிமீறல் நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வீடியோக்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் நாட்களில் குடியிருப்பு பகுதிகள், குவைத் வீடுகள், இந்த ரிக்கா, ஹதியா, சபஹி அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக மாறப்போகுது. شوف بلدية الكويت، شوف هذه عمارة عند بيوت سكنية فيها 45 شقة، 4 دار، 45 تقريبا 100 نفس فيها، عند بيوت حكومية. شوف وهذه عمارتين فيها تقريبا يمكن 500 دار. ما قصروا الأهالي، شوفوا مواقفهم، مواقف المسجد ما قصروا الأهالي، اشتكوا سووا توقيع ولا في أي شيء. صار لهم 2 سنين هم يشتكوا. شوفوا عمارتين مليانة. راعي البيت ساكن بعيد عن المنطقة، ساكن معه عمار ما شاء الله، عنده بيوت والله يعين الأهالي صراحة. من مواقف السيارات، مواقفهم بالساحات. அதை விட கவலையான விடயம், இப்போ அப்பார்ட்மெண்ட்கள், நிறைய அப்பார்ட்மெண்ட்களில் சேர்த்து வச்சுருந்த பல பொருட்களை வெளியில் எடுத்து வீசிட்டாங்க ஹாரிஸ்மார். நேற்றைய தினம் மஹபூலா, மங்காஃப் பகுதிகளிலாம் பல அப்பார்ட்மெண்ட்களில் தேவைக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய பொருட்கள், வெளிநாட்டவர்கள் தேவைக்காக சேர்த்து வச்சுருந்த பொருட்கள், கார்கோ போகிறதுக்காக வச்சுருந்த பொருட்கள், சோஃபா செட், கபர்ட், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் எல்லாமே வெளியில் இழுத்து வீசப்படுது. شوفوا شلون
اشتغلوا وقاموا يطلعون كل اللي بالمخزن، خشب ما خشب وغيره. شوف يطلعون، شوف هني على اساس ان الازاله راح تجيهم، العاب الاطفال كذا طلعوها. شوف هذه تحت، شوف هني طلعوا كل الخشب، خايفين منه بس تهديد اللي امشي. هذه بعد شوف عماره طلع الخشب كل اللي عندها، شوف طلع. هذا كان بالمخزن. هاي عمارة بعد شوف طلع كل الأثاث وهذا اللي موجود في المخزن، شوف كله طلع. هذا بعد طلع، شغالين. شوف هذا قاموا يطلعون كل شيء. شوف هذا الدنة على أساس إن الإزالة جايتهم. شوف هذا بعد قام يطلع. شوف هذه الأغراض، شوف هذه كلها، شوف اللي تحت ثلاجات وغيرها، وهذه الخشب طلع. இனிமேல் எந்த ஒரு பொருளுமே உள்ள வைக்க முடியாது, எல்லாத்தையுமே எடுத்து வீசிடுவாங்க. நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து பிரபல்யமான மால் ஒன்றில் நேற்றைய தினம் நடந்த தீ விபத்து ஷுவைக்கில் இதுவும் பெரிய ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி இருந்துச்சு. அந்த சூழலில் இன்னைக்கு காலையில் மீண்டும் ஒரு தீ விபத்து பதிவாகுது மஹபூலா பகுதிகளில். அர்தியா பகுதிகளில் ஒரு தீ விபத்து, அது சுமூகமாக முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் மஹபூலா பகுதிகளில் நடந்த தீ விபத்து மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை ஏற்படுத்திருந்துச்சு. அதே போல் இந்த மஹபூலா தீ விபத்தில் பல தொழிலாளர்களும் வெளியில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தப்பி ஓடிய காட்சி ஒன்று பதிவாகி இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். இனி வரும் நாட்களில் தயவு செய்து கவனமாக இருங்க. சிகரெட்டை பிடிச்சிட்டு வீசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, அடுப்பில் குழம்பு வச்சுட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ரொம்ப கவனம். ஃபோனை சார்ஜரில் போட்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் போகிறவங்க, அயன் பாக்ஸை வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் போகிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனம். பாருங்கள் மஹபூலா பகுதியில் உள்ள பதட்டத்தை. இனி தீ விபத்தில் ஒரு சின்ன தீப்பொறி எங்கேயாவது கிளம்பினா கூட அதிரடியாக அமைச்சர்கள்லேருந்து அதிகார மட்டங்கள்லேருந்து எல்லாருமே உடனடியாக வருவாங்க. அதே மாதிரி இனி வரும் நாட்களில் எல்லாமே ஆக்டிவாக செயல்படும். என்ன காரணம் தெரியுமா? அகமதி கவர்னரேட் முனிசிபாலிட்டியில் உள்ள டைரக்டர் ஜெனரலில் இருந்து அதுக்கு கீழே உள்ள அத்தனை அதிகாரிகளையும் ஒட்டுமொத்தமாக வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனி இந்த நிலைமை யாருக்காவது வருமா? வர விட்டுருவாங்களா அதிகாரிகள்? வாஸ்தாக்கும் இடம் இருக்காது, பணங்கினம் கொடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் இடம் இருக்காது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சந்தோஷமான செய்தி உண்மையிலேயே. இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரச்சனை, ஜசீரா ஏர்வைஸ் பிரச்சனை. இந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் நிறைய பேர் இன்றைக்கி நாட்டுக்கு போகிறாங்க. அதில் எந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக போக கிடைக்குது மக்களுக்கு அப்படின்றத தேடி பார்க்கும்போது பர்ஃபெக்ட் அண்ட் ஜெனிவினான ஒரு ஏர்வைஸ்ன்னா அது கத்தார் ஏர்வைஸ் தான். என்ன காரணம் கேளுங்க போய். சலாம் தம்பி, எனக்காண்டா அந்த கட்டார் ஏர்வைஸ் உண்மைக்குமே நல்லா, அல்ஹம்துலில்லா நல்ல கட்டார். ஆன்லைனில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணினேன். ஆனால் அதில் 42 கிலோ எனக்கு பெகேஜ் இருந்துச்சு. அதே உள்ளுக்கு எடுத்துட்டாங்க. எடுத்து அதுக்கப்புறம் கை லெகேஜ் எனக்கிட்ட ஒரு 9 கிலோ போல் இருந்துச்சு. 7 தான் போடணும், 9, 9.5 அப்படி இருந்துச்சு. அதையும் எனக்கு அந்த உள்ளுக்கு போகல, அதையும் அவங்க எடுத்துகிட்டு அதையும் லெகேஜ் பண்ணினாங்க. ஒன்று கூட எனக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஆக்கலை தம்பி. உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு உண்மைக்குமே அவர் மற்றவர் சொன்ன மாதிரி உங்களோட இதில் சொன்ன மாதிரி அந்த இதில் போயிட்டு எல்லாம் பார்த்து அந்த ஜவசாத் அந்த உள்ளுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்து என்னையும் அனுப்பிட்டாங்க.
போங்கண்டு. ஒரு பிரச்சனையும் வரையில. நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் காப்பாற்ற ஒரு கிலோ கூட நான் வெளியே போட இல்லை. எல்லாமே நான் கொண்டு போகிறேன். மற்றது ஹேண்ட் லக்கேஜ்லேயே நான் டொஃபி கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன். அது அந்த ஹேண்ட் லக்கேஜ்னா எந்த அந்த இது இந்த 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 அந்த தோலில் போட்டு கொண்டு போகிற ஹேண்ட்பேக் அதில் ஒரு 3 கிலோ போல் இருந்துச்சு. அப்படி கூட அவங்க பார்க்கல, நல்ல மாதிரி கவனித்து அனுப்புனாங்க. ஆனால் கட்டார் ஏர்வேஸ் மிச்சம் நல்லா. முதலாவது ஒரு ரெஸ்பெக்டான சல்யூட் கத்தார் ஏர்வைஸுக்கு. உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பம் அவங்க பாருங்கள், அவங்க தோளில் போட்டு போகிற அந்த சின்ன லேடிஸ் ஹேண்ட்பேக்குள்ளே கூட 3 கிலோ சாக்லேட் கொண்டு போயிருக்காங்க. அதையும் ஒன்றும் சொல்லலை. 2 கிலோ எக்ஸ்ட்ராவாக ஹேண்ட் லக்கேஜில், அதுவும் ஒன்றும் சொல்லலை. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. ப்ரௌட் ஆஃப் கத்தார் ஏர்வேஸ் சர்வீஸ். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம இந்த நாட்டிலேருந்து போகிற தொழிலாளர்கள் 1 கிலோ சாமானை வீசிட்டு போகிறனாலும் அது நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை கத்தார் ஏர்வேஸ் வழங்கியிருக்கிறாங்க. கனெக்டிங் ஃப்ளைட் போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள் கத்தார் ஏர்வேஸ். அதே போல் நேற்றைய தினம் கட்சியா பகுதிகளில் ஒரு சம்பவம். தீ விபத்து எப்படி தீயா பரவிச்சோ அதே மாதிரி தான் இந்த சம்பவம் மொத்த அமைச்சகங்களையும் ஒரு காட்டிடுச்சுன்னு சொல்லலாம். உடனே பொதுப்பணித்துறை அமைச்சர் நூரால் மேஷான் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இது முனிசிபாலிட்டிக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லை வீதி அபிவிருத்தி சபைக்கு அமைச்சகத்துக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லை. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி பைப் போன லைன் ஒன்று தான் உடஞ்சிருக்குது, அதால் தான் இந்த பிரச்சனை ஆகிருக்குது அப்படின்னு உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த அடுத்த 12 மணித்தியாலத்துக்குள்ள அதிரடியாக வேலை நடக்க ஆரம்பித்தது. உடனே முனிசிபாலிட்டி வந்தாங்க, மின்சாரத்துறை வந்தாங்க. இதனுடைய ஃபுல் தெளிவான விளக்கத்தை மக்களுக்கும் தெரிவிச்சிட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இரவோட இரவு. معكم المهندس احمد الصالح المتحدث الرسمي باسم وزارة الاشغال العامة. احنا متواجدين بالقادسية بالقرب من الحفرة اللي تم تداولها بمنصات التواصل الاجتماعي. تواجدنا بالموقع، قطاع هندسة الصيانة تواجد لتأمين الموقع نفسه والتأكد من سلامة الموقع. ثم بدأنا بتنظيف الموقع والكشف عن اسباب هذا الهبوط. مثل ما انتم شايفين الآن وجود بايب تابع للاخوان في الزراعة لسقي هذه المنطقة زين او الزرع الموجود هني. قام مقاول وزارة الكهرباء بقطع هذا البايب ثم احداث تلف في المجرور التابع لوزارة الاشغال العامة. تسريب المياه اللي تم سبب جرف في الطبقة الترابية، فبالتالي اثر على الطبقة الاسفلتية ثم حدث هذا الانهيار. شكرا. مساكم يا متابعين، يعطيكم العافية. طبعا أنا حاليا متواجد في منطقة القادسية تحديدا مقابل الجمعية بخصوص هذا الانهيار. سرعة الاستجابة من وزارة الشباب قسم الطوارئ تواجدهم هنا مع وزارة الكهرباء والماء مع هيئة الزراعة الله يعطيكم العافية تواجدهم لتسكير هذه الحفرة. كان في تسريب مياه من تحت، البايب كان مكسور، والحين راح يتم معالجة الحفرة بأسرع وقت ممكن. ونقول لكم في جميع الجهات الله يعطيكم العافية، ونقول حق أهالي منطقة القادسية إن شاء الله بعد شوي يكون الشارع سالك. பரவாயில்லையே, இந்த மாதிரி வேகமாக இருந்தாங்கன்னா குவைத் முன்னேறிடும். சரி, அடுத்ததா வாகனங்களுக்குள்ள ஆடு மாடு மிருகங்களை இந்த மாதிரி வண்டிகளுக்குள்ள கூடுல வச்சு ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் இது உண்மையிலேயே வேதனைக்குரிய சம்பவம். عيب والله عيب، مو خرفان يا جماعة، والله مو خرفان، أوادم هذيلا صدق أوادم، حرام حرام استغفر الله. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டுநரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க, வாகனத்தையும் கைது பண்ணியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இந்த வீடியோ காட்சியை பற்றி இனிமேலும் பதிவிட வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்போதைய சூழலில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை எட்டி இருக்குது. எதிர்வரும் காலங்களில் 60 டிகிரி செல்சியஸை எட்டலாம், அல்லாஹு ஆலம், இன்ஷா அல்லாஹ் எட்டலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயிலில் யாரும் வேலை செய்யக்கூடாது அப்படின்றத கூட மனித வளத்துக்கான பொது ஆணையகம் உத்தரவாக ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி ஆடு மாடுகள் கொண்டு போகிற மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி வண்டியில் போட்டு கொண்டு போகிறாங்களே, அதுக்காகத்தான் கைதும் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறாங்களா, வெயிலில் வண்டியில் பின்னால் தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்குறாங்களா, உங்களுக்கும் நீங்கள் உடனே புகார் அளிக்கலாம். 24 93 61 92 எடுத்து சேவ் பண்ணியாவது வச்சுக்கோங்க. புகாரெல்லாம் எங்கே அளிக்க போகிறீங்க, அப்படியே இருங்க காலமெல்லாம் கொத்தடிமையாவே.
அதுக்கப்புறமா வர சந்ததிகளுக்கும் அதே மாதிரியே பழக்கி விட்டுட்டு போங்க. அடித்தாலும் கொட்டினாலும் பட்டுட்டு அப்படியே குந்திட்டு இருக்க சொல்லி நீங்களாம் திருந்த மாட்டீங்க. ஏன்னா சந்தர்ப்பங்களை வழங்கியும் அதை பயன்படுத்தலைன்னா நீங்கள் தான் உண்மையிலேயே துரதிர்ஷ்டசாலிகள். அதே போல் வாகன ஓட்டுநர்களே தயவு செய்து கவனம் கவனம் கவனம். பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தும் போது ரொம்ப கவனம். يا جماعة الخير شوفوا السيارة هذه توها صافطة ومعاها يعني كبير سن والشير وما قدرت تصفط في هذا المكان، مع العلم ان هذا المكان مخصص يعني الأعمارهم كبيرة. والله يا جماعة الخير اصفطت واحدة بصحة وعافية وأمورها وشباب يعني ما فيها شيء، وراحت وخذت مكان الذي يفترض أن يصفطوا فيه مثلا كبار السن. يعني شيء مؤسف جدا وغريب لما تكون مثل هذه الأشياء حاضرة والناس لا تراعي بذلك لا كبار السن ولا تراعي المرضى وأصحاب الهمم في ذلك. لذلك يجب أن يكون هنالك رادع كبير ومحاسبة عظيمة لكل شخص يحاول قدر المستطاع بأن يأخذ أماكن هذا. 500 தினார் அபராதம், 3 மாத காலம் சிறை தண்டனை. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீல் சேர் பார்க்கிங், இப்போ இந்த கார்டு உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த கார்டுக்குரிய மாமா, இந்த கார்டில் மென்ஷன் பண்ணிக்கிற பேர் யார், மாமாவா பாபாவா, அந்த மாமாவோ பாபாவோ இல்லாமல் நீங்கள் தனியாக போனாலோ அல்லது உங்கள் வீட்டு பசங்க யாராவது வேறு யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போனாலோ தயவு செய்து வண்டியில் ஏற்றிட்டு போகாதீங்க. அந்த இடத்துல போய் நிறுத்தாதீங்க. வண்டியில் அவங்கள அந்த இடத்துல போய் பார்க்கிங்கில் வண்டியில் நிறுத்தாதீங்க. வேறு எங்கேயாவது நிறுத்திக்கோங்க. அந்த கார்டுக்குரிய ஆள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் நிறுத்தலாம். தனியாக போனால் கூட நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தி பிடிப்பட்டீங்கன்னா 3 மாதம் ஜெயில், 500 தினார் அபராதம். அதையும் தாண்டி புனிதமானது என்ன தெரியுமா, கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த நாட்டில் லைசன்ஸே எடுக்க முடியாத மாதிரி உங்களுக்கு கேன்சல் பண்ணி, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதிகபட்சமான விதிமீறல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஊனமுற்றோர்களுடைய வாகன தரிப்பிடத்திலேயோ அல்லது வயதானவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட வாகன தரிப்பிடங்களையோ நீங்கள் வண்டியை நிறுத்தினா அது வந்து அதிகபட்சமான ஒரு விதிமீறல். லைசன்ஸே இதுக்கு பிறகு வாழ்க்கையில் காண முடியாது. தயவுசெய்து கவனம். அதே மாதிரி 95 பில்டிங் 5 மணித்தியாலத்துக்குள்ளே 95 பில்டிங்களுக்கு சீல் வச்சுருக்கிறாங்க. சால்மியா பகுதி மற்றும் சில பகுதிகளில் பேஸ்மெண்ட், பாதுகாப்பு இல்லாத பேஸ்மெண்ட், இந்த பேஸ்மெண்ட்களில் பாதுகாப்பு தன்மைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இந்த மாதிரி சீல் வச்சுருக்கிறாங்க. பல வியாபார தலங்கள், கடைகளுடைய ஸ்டோர்கள் வந்து இழுத்து மூடப்படுது. பிரிண்டர் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள். தயவுசெய்து ரொம்ப கவனம், கடைகளில் வேலை பார்க்குறவங்களும். அடுத்ததாக இது வந்து ஜஹரா, சாயில் அல் ஜஹரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. என்ன அவ்வளோ முக்கியமான விடயம்னு பார்க்குறீங்களா? கருப்பாக ஏதோ ஒன்று தெரியுதா? அதுதான் பார்த்திங்கன்னா தேல், ஸ்கார்பியன். தேல் வந்து ஜஹரா அந்த சாயில் காம்ப்ளெக்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் தேல்கள் மேய்ந்து தெரியுது. வண்டியை போட்டுட்டு நிற்கிறவங்க, வண்டியை திறந்து வச்சுட்டு இருக்கிறவங்க தயவு செய்து கவனம். ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு போனாலும் தயவு செய்து அங்கே இங்கே ஓட விடாதீங்க. ரொம்ப கவனம். வஃப்ரா பண்ணை பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு மீண்டும் அதிகரிக்குது. விவசாயிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தண்ணீருக்காக ஒவ்வொரு பவுசர் அனுப்பியிருக்காங்க. எத்தனை போலின்னு பாருங்கள். வஃப்ராவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினார். இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் வீட்டில் டிரைவிங் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நிம்மதியான வேலை, எங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு. இது அவருடைய கையில், இது வந்து என்னுடைய கை தான். அவர் சொன்னது அதுக்கான வீடியோவோட கடைசியில் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வேலை செய்கிற நாங்கள் அவ்வளோ சாஃப்டாவாக வேலை செய்கிறோம் அப்படின்னு
அவருக்கு தெரியாது. ஆமாம், ஒரு நாளைக்கு தண்ணீர் வரும்போது ஒவ்வொரு தட்டுக்கும் 3-4 தட்டு 6 ரூமா, அதுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணணும், தண்ணீர் கேன் சப்ளை பண்ணணும். ஒரு வீட்டில் வேலை செய்கிற டிரைவர்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும். இந்த தண்ணீர் சப்ளை பண்ணி, கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணி, இந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் செய்யணும். ஆனால் அந்த சகோதரர் எப்படி அனுப்பியிருக்கிறாருன்னா, நாங்கள் பாருங்கள் நாட்டில் போய் வயல் வேலை செஞ்சாவது பொழைச்சிருக்கலாம், இங்கே பாருங்கள் இங்கே வந்து மண்வெட்டியை கொடுத்து காடு சுத்தம் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அவங்களுக்கும் அதே கஷ்டம்தான், வீடுகளில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் அதே கஷ்டங்கள் இருக்குதான். எத்தனையோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீடு துடைக்கிறதுலேருந்து, படிக்கட்டு துடைக்கிறதுலேருந்து, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து, எத்தனையோ வீடுகளுக்கு இப்போ ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு எத்தனையோ வீடுகளில் ஓட்டுநர்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பணிப்பெண்களும். அம்மா வீட்டுக்கு போனால் வேலை செய்யணும், அக்கா வீட்டுக்கு போனால் வேலை செய்யணும், தங்கச்சி வீட்டுக்கு வேலை செய்யணும், பல வீட்டுகளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வீடுகளில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் மட்டும் சொகுசாக நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு மட்டும் தயவு செய்து யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா வெளியில் வேலை செய்கிறவங்களுக்காவது ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி இருந்தாலும் வீடுகளில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அந்த நிம்மதி அப்படின்றது கனவுல கூட கிடைக்கிறது இல்லை. ஏன்னா தொடர்ந்தும் அவங்க ரெகுலராக கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடித்து என்றைக்கு அவங்க நாட்டுக்கு போகிறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம்தான். அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர பெருசாக வேறு எதையும் அவங்க காண்றதே இல்லை. இதுதான் அவங்களுடைய நிலைமை. வீட்டு தொழிலாளர்களை பற்றி யாரும் குறை கூறாதீங்க. அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு வெளியில் தெரிகிறது இல்லை நிறைய பேருக்கு, அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.